அஸ்ட்ரோ பக்தி டாட்ஸ் நேயர்களுக்கும் என் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இப்படி மிதுனராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒரு வக்ரம் எப்போதும் ஆவார். இந்த தடவை வக்ரத்தோட அதிச்சாரம் சேர்ந்து இரண்டும் நிகழ்கின்றன. இந்த அதிச்சாரம் என்பது உங்களுக்கு பார்த்திங்கன்னா 18/10 5/12 வரையில் உங்களுக்கு இந்த அதிச்சாரம் நிகழ்கிறது. அதை கிட்டத்தட்ட 49 நாட்கள், 50 நாட்கள் வச்சுக்கோங்க. இந்த 50 நாட்கள் அவர் அதிச்சாரமாக கடகராசிக்கு வந்து விடுகிறார். மிதுனத்திலிருந்து கடகராசிக்கு அதிச்சாரமாக வந்து விடுகிறார். பிறகு அதாவது 18/10 5/12 வரை அதிச்சாரமாகவும், பிறகு தொடர்ந்து அதாவது நவம்பர் 11 மார்ச் 11 வரை வக்ரமாகவும் சஞ்சரிக்கிறார். எப்போவே குருவுடைய வக்ரங்கள் எப்போவுமே சுமார் 130 நாட்கள் மொத்தம் இருக்கும். இப்போ இதில் அதிச்சாரம் வக்ரமும் சேர்ந்து 18/10 11/3/2026 வரை அவருடைய அதிச்சாரம் வக்ரம் இணைந்தே இருக்கின்றன. இது அதிச்சாரமாக அவர் கடகராசியில் இறங்கி மிதுனராசி கடகராசியில் இறங்கி திருப்பி 5/12 மறுபடியும் மிதுனத்துக்கே சென்று விடுகிறார் வக்ர சஞ்சாரத்தில். அதனால் இந்த அதிச்சாரமும் வக்ரமும் இணைந்து இந்த குரு பகவான் என்ன பலன்களை உங்களுக்கு தரப்போகிறார் என்பதை ஜோதிடம், நியூமராலஜி, வாஸ்து, தக்க பரிகாரங்கள், ஆலயங்களோட உங்களுக்கு நான் இப்போது சொல்ல இருக்கிறேன். மேசராசி அன்பர்களே, இப்போது உங்களுக்கு இந்த மிதுனராசியில் ஏற்கனவே இருக்கக்கூடிய குரு பகவான் 3 இருக்கிறார். அது நன்மை இல்லை தான். இப்போ கடகராசிக்கு வருவதுமே அர்த்தாஷ்டம குருவாக மாறுவதால் இந்த மாற்றமும் உங்களுக்கு சாதகம் இல்லை தான். அப்போ ஏற்கனவே இருக்க குரு பயிற்சியும் நன்மை இல்லை, இப்போ மாறப்போகிறதும் நன்மை இல்லை. இப்போ இதில் நமக்கு என்ன ஒரு சிறப்பு இருக்குது அப்படின்னா, அவர் அந்த புனர்பூச நட்சத்திரத்திலேயே சஞ்சாரம் செய்கின்றார். அந்த நட்சத்திரத்தில் அது குருவுடைய சொந்த நட்சத்திரமாக இருப்பதால் இப்போது ஒரு கடகராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதத்திலே அதிச்சாரமாக செல்ல இருப்பதால் இந்த காலகட்டங்கள் அனைத்துமே உங்களுக்கு ஓரளவான சாதகமான பலன்களை, அதாவது உச்ச ராசியை நோக்கி இருப்பதால், ஏற்கனவே மிதுனம் நட்பு ராசின்னு சொல்ல முடியாது, சமமான ராசி தான். இப்போ கடகம் ஒரு நட்பு ராசியாக இருப்பதால், மேசத்துக்கு அது சந்திரன் நல்ல ஒரு அனுகூலமுடைய கிரகமாக இருப்பதால் இந்த ராசியினுடைய சஞ்சாரம் கெடுதல்கள் நிறைய நிகழாமல் ஓரளவாக நாம் சற்று தக்க வைத்துக் கொள்ளலாம். அப்படி அவர் நன்மையான பலன் உங்களுக்கு இதில் செய்யணும் அப்படின்னா 4/1/2026 முதல் 11/3/2026 வரை அந்த நட்சத்திர சஞ்சாரத்தால் உங்களுக்கு நன்மையான பலன்களை வக்ரத்தில் செய்வார். அதாவது ஜனவரி 4/1 11/3 வரையில். அப்போ இந்த 4/1 வரையிலுமே டிசம்பர் வரையுமே உங்களுக்கு நன்மை இல்லை. இதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். ஜனவரிக்கு அப்புறம் மார்ச் வரை சாதகமாக இருக்கும். திருப்பி மார்ச்சுக்கு அப்புறம் மே வரையில் திருப்பி இருக்கக்கூடிய பயிற்சி நன்மை இல்லை. ஆக மார்ச்சுக்கு அங்கிட்டு மே இருக்கக்கூடிய காலகட்டங்கள் நன்மை இல்லை. இப்போ வக்ரமாகிய இந்த 18/10 உங்களுக்கு அந்த டிசம்பர் வரையிலுமே சாதகங்கள் இல்லை. 4/1 ஜனவரியிலிருந்து மார்ச் 11 வரை நன்மையே. இப்போ உங்களுக்கு இந்த நன்மையான காலத்தில் என்ன ஒரு பலன்களை உங்களுக்கு செய்வார் அப்படின்னா, உங்களுடைய முயற்சிகள் எதுவும் உங்களுக்கு நடைபெறாமல் இருக்கும் அல்லவா, அந்த நடைபெறக்கூடிய விஷயங்களை எந்த வகையிலாவது பிறருடைய உறுதுணையோடு, சற்று உங்கள் முயற்சியோடு, இல்லை பண விரயங்களோடு, சிலவற்றை விட்டு கொடுப்பதோடு, பிறரை அனுசரிப்பதோடு, தக்க உபாயங்களோடு அந்த காரியங்கள் நிறைவேறும். அதில் எந்த மாற்றம் இல்லை. அதில் உங்களுக்கு ஏதாவது உங்களுடைய பணியினுடைய பிரச்சனைகள், நிலத்தினுடைய பிரச்சனைகள், விவகாரம் வியாஜ்யங்கள் மற்றும் சுபகாரிய தடைகள், நாம் எதிர்பார்க்கக்கூடிய சில நல்ல விஷயங்கள், பிறருடைய ஒத்துழைப்புகள், மற்றபடி தகவல்கள், இதெல்லாம் ஓரளவு உங்களுக்கு நன்மையாக நடக்கும். ஆக எதையுமே நீங்கள் உங்கள் திறமை இருந்த போதிலும் கூட நீங்கள் பிறருடைய ஒத்துழைப்பாலேயோ இறை சக்தியாலேயோ பணத்தை செலவழித்தோ பிறரை அனுசரித்தோ இந்த காலகட்டத்தில் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் ஆரோக்கியத்தில் சற்று அதிகம் கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும். நல்ல மருத்துவ செக்கப் வேண்டும். உணவு உடல் கட்டுப்பாடுகளும் தேவை. இருப்பதை கொண்டு நல்லது செய்து மன திருப்தி அடையுங்கள். நீங்கள் இந்த இடத்துல இறையருளை மேற்கொண்டால் கண்டிப்பாக குரு பகவான் இறை பிரீதியில் அதிக நம்பிக்கையும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பையும் தரக்கூடியவர். குருவருள் திருவருளாக மலர்வதற்கு நீங்கள் தக்க வருவாய்களை, அதாவது உங்களுடைய வாய்ப்புகளை, வரக்கூடியதை நீங்கள் கிடைப்பதை நினைத்து திருப்திப்பட்டு குடும்ப வாழ்க்கையிலும் தொழிலும் சரி வெளியிடத்திலும் சரி சற்று சமயோஜிதமாக நடந்து கொண்டால் உங்களுக்கு இது சாதனையான காலம்தான். இப்போ உங்களுக்கு என்ன பரிகாரம் அப்போ நம்ம பார்க்குற போது, நம்ம உங்களுடைய மேசத்தை பொறுத்த வரையில் நாம் பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு 3, 4 அதிர்ஷ்ட எண்களாக இருக்கும். அந்த எண் தொடர்புடையவர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் ஒரு நன்மையான பலன்கள் வந்து சேரும். அதற்கடுத்து நம்ம பார்த்தோமேயானால் உங்களுக்கு
வடகிழக்கு தென்மேற்கு இந்த திசையினுடைய வீடு வியாபார ஸ்தலங்கள் உங்களுக்கு இருந்தால் அதனால் கெடுதல்கள் இல்லை. நீங்கள் மாறாக ஏதாவது எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு சற்று கைகூடலாம். அந்த திசையினுடைய பயணங்கள் முயற்சிகளும் தகவல்களும் கூட உங்களுக்கு நல்லதாக அமையும். இப்போ உங்களுக்கு என்ன பரிகாரம் பார்த்து, நீங்கள் வந்து மேச ராசியை சேர்ந்த நெருப்பு ராசி அல்லவா, அப்படிங்கும்போது தீபம் நெருப்பால் ஆக்கக்கூடிய பொருட்கள் சுட சுட இறைவனுக்கு எதையாவது படைத்து பிறருக்கு விநியோகம் செய்வது, தீபம் போடுவது, இறைவனுடைய கருவறையினுடைய தீபங்களுக்கு உங்களால் கொடுத்து உதவுவது ஆக இவைகளெல்லாம் பண்ணலாம். திருவண்ணாமலை ஏதாவது ஒரு வகையில் சந்தர்ப்பம் இருந்தால் அண்ணாமலை உண்ணாமலை நாம் வழிபாடு செய்யலாம். அதுக்கப்புறம் உங்களுக்குன்னு சொல்லக்கூடிய சரியான ஸ்தலம் அப்போ நம்ம பார்த்தோம்னா பஞ்சமுக கணபதி சிவகாசியில் இருக்குது. அந்த பஞ்சமுக கணபதியை கரெக்டாக பஞ்சமுக கணபதி எங்கே இருந்தாலும் வழிபாடு செய்யலாம். சிவகாசியில் பஞ்சமுக கணபதி தனியாகவே இருக்குது, அதை வழிபாடு செய்யுங்கள். அதற்கடுத்தது சிவனும் நாராயணனும் இணைந்த சங்கர நாராயணனையும் கோமதி அம்மனையும் சங்கரன் கோவில் சென்று நீங்கள் தரிசித்தால் இந்த மேசராசியால் வரக்கூடிய குழப்பங்கள், சிற்சிறு இடையூறுகள், உடல் அசௌரியங்கள் இவைகளெல்லாம் உங்களுக்கு சூரியனை கண்ட பனிபோல் விலகி நன்மைகளை பெறுவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகம் இருக்கின்றன. இவருக்கு உண்டான பாராயணங்கள், பதிகங்கள், வழிபாடுகள் இதெல்லாம் நீங்கள் செய்யுங்க. இதெல்லாம் செய்தால் உங்களுக்கு இந்த குருவருள் திருவருளாக இந்த ராசியிலே சில கெடுபலன்கள் இருந்த போதிலும் கூட உங்களுக்கு அந்த கெடுபலன்கள் எல்லாம் வராமல் தன்னை தற்காத்து கொண்டு மற்றும் தனக்கு வேண்டியதை எந்த வகையிலாவது தக்க உபாயங்கள் வழிபாடுகளோடு பெற்றுக்கொண்டு இந்த வக்ர அதிச்சாரத்தினுடைய குருப்பெயர்ச்சியை நீங்கள் எளிதாக கடந்து சென்றுவிட முடியும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கு ஏற்கனவே குரு 2 இருக்கிறார். அது நன்மையான இடம்தான், அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. இப்போ ஒரு 3ஆம் இடத்திற்கு வரார் அல்லவா, அந்த அதிச்சாரமாக அந்த 3ஆம் இடத்துக்கு கடகத்துக்கு வாரது மட்டும் நன்மை இல்லை. இந்த கடகத்தில் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் மட்டும், அதாவது 5-12 வரையில், மே 2025 வரையில் உங்களுக்கு அந்த 5-12 வரையில் உங்களுக்கு வந்து அந்த நிலையில் நம்ம இறங்குகின்ற பொழுது 3ஆம் இடத்துக்கு வந்துடுறார். 2லிருந்து 3க்கு வருவதால் அவைகள் நன்மை கிடையாது. அதாவது அக்டோபர்லேருந்து 4-12 வரை 5-12 வரை நன்மை இல்லை. 5-12க்கு அப்புறம் மே மாதம் வரை உங்களுக்கு வக்ரமாக குரு இருந்தபோது, மார்ச் வரை குரு வக்ரமாக இருந்தாலும் உங்களுக்கு டிசம்பர்லேருந்து மே வரையில் நன்மையான பலன்களே. ஆனால் நீங்கள் வந்து அந்த அக்டோபர் நவம்பர் இந்த 2 மாதங்கள் மட்டும் மிக கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். உங்களுக்கு சாதகமான பலன் நடக்கும்னு சொல்ல முடியாது, இல்லை. அதனால் நீங்கள் யாருக்கா வாக்கு கொடுப்பது, பணம், படிப்பு விஷயங்கள், அதனுடைய தொடர்ச்சிகள் மற்றும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய அந்தஸ்துக்கு ஏதாவது ஒரு வகையில் பிறரால் பாதிப்பு வரலாம், அதையும் பார்த்து கொள்ள வேண்டும். குடும்பத்தில் சற்று எல்லோரையும் விட்டு கொடுத்து போக வேண்டும். குடும்ப தலைவன் எல்லோரையும் சற்று அனுசரித்து விட்டு கொடுத்து போக வேண்டும். இனபந்துக்கள் யாரையும் நீங்கள் பகைத்து கொள்ளக்கூடாது. இருப்பதை கொண்டு நல்லது செய்து நீங்கள் ஒரு மன திருப்தியாருங்கள். வீட்டில் உள்ள தேவைகளை கூடிய மட்டும் அது நியாயமான தேவைகளாகத்தான் இருக்கும். அந்த நியாயமான தேவைகளை நீங்கள் சரியாக பூர்த்தி செய்து கொண்டால் போதுமான ஒன்றாக இருக்கும். அதோடு மட்டுமல்லாமல் யாருக்காவது ஒரு வகையில் பண பைசல்கள், எதிர்பார்ப்புகள், ஒப்பந்தங்கள் இதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். விலை உயர்ந்த பொருட்கள், அதிகமான பெரியதோட இன்வெஸ்ட்மெண்ட்டுகள் இந்த 2 மாத காலம் வேண்டாம், ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும். அதோட சரீரத்திலும் எதிர்பாராத மருத்துவ செலவுகள், சற்று பாதிப்புகள் வரலாம். வண்டி வாகனங்களிலும் செல்லக்கூடிய இடங்களிலும் சற்று கவனமாக செல்ல வேண்டும். யாரையும் பகைத்து கொள்ளாமல் உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய முயற்சிகள், ஆள்பலம், வேலை, தன்னை சுற்றி உள்ளவர்கள் இவர்களெல்லாம் அனுசரித்து நீங்கள் நடந்து கொண்டாலேயே உங்களுக்கு போதுமானதாகும். நீங்கள் ஃபர்தராக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப விஷயங்கள், உங்களுடைய முயற்சிகள், உங்களுடைய முதலீடுகள், ஆரோக்கியம் எல்லாமே டிசம்பர் 5ஆம் தேதிக்கு பிறகு மே வரையில் அந்த காலகட்டங்கள் மீண்டும் அந்த 2ஆம் இடத்துடைய குரு பேச்சினுடைய பலன்கள் உங்களுக்கு சாதகமாக திகழும். உங்களுக்கு இந்த பயிற்சியில் 6ம் 8ம் அதிர்ஷ்ட எண்களாக செயல்படும். மற்றும் வீடு வியாபார ஸ்தலங்கள் பார்க்குற போது மேற்கு கிழக்கு திசையில் இருக்கக்கூடிய வீடு வியாபார ஸ்தலங்கள், அதனை நோக்கிய பயணம், இத்திசை முயற்சிகள், தகவல்கள் எதுவுமே உங்களுக்கு வந்து சாதகமான ஒன்றே. அதற்கு அடுத்ததாக பூமியில் விளையக்கூடிய பொருட்களை, பூமியில் விளையக்கூடிய தானியங்கள், பொருட்களை மற்றும் அதை இறைவனுக்கு படைப்பது, பிறருக்கு விநியோகம் செய்வது மிகவும் உகந்த ஒன்றாக இருக்குது. அது தக்க பரிகாரங்களே. இப்போ காய்கறிகள், அரிசிகள் கொடுப்பது, அதை நாம் வடித்து பிறருக்கு தானம் செய்வது, இவைகள்லாம் உங்களுக்கு தக்க பரிகாரமாக இருக்கும். நீங்கள் வழிபட வேண்டிய கடவுள்கள் பார்க்குற போது
2 உருவங்கள் கொண்ட கடவுள்களை வழிபடுவது, அதாவது இரு சக்தியாக இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர், அதற்கப்புறம் ஐயப்பன், இந்த 2 கடவுளுக்கு பிறந்த ஐயப்பன், அர்த்தநாரீஸ்வரர், இவங்களெல்லாம் நாம் வழிபாடு செய்தால் மிகவும் நன்மையே. லட்சுமி நாராயணா எழுந்திருக்கக்கூடிய அவர்களையும் வணங்கினாலும் உங்களுக்கு மிகவும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு கைகூடும். ஆக ரிஷபராசியை பொறுத்தவரையில் டிசம்பருக்கு மேல் மே மாதத்திற்குள் நற்பலன்கள் எதிர்பார்க்கலாம். அந்த 2 மாத காலங்கள் மட்டும் சற்று எந்த ஒரு விஷயத்திலும் உள்ள முயற்சிகளை தள்ளி போட்டு செய்வது நன்மையே.